$2333 பில்லியன் அமெரிக்கன் டாலர்களுக்கு சொந்தக்காரருமான மற்றும் உலகத்தின் இரண்டாவது பணக்காரருமான எலான் மஸ்க். யார் இந்த எலான் மஸ்க்? நம்ம ஏன் எலான் மஸ்கை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம்? இவ்வாறான கேள்விகளுக்கு விடையாகத்தான் இந்த பதிவு இருக்க போகுது. வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் உங்கள் சதீஷ். நீங்க பார்த்துக்க இருக்கிறது சதீஷ் S2D யூடியூப் சேனல். சமகாலத்தில் அவர் ஒரு ஏலியனும் மற்றும் ரசிகர்களால் அயன்மேன் எனும் அழைக்கப்படுறவர் தான் நம்ம எலான் மஸ்க். இவர் உலகத்தில் இருக்க முக்கியமான 10 பணக்காரர்களில் தற்போது $2333 பில்லியன் அமெரிக்கன் டாலர்களை கொண்டு 2வது இடத்துல இருக்கார். இதை நாமளே ஒரு அபரிவிதமான வளர்ச்சியாக தான் பார்க்குறோம். எலான் மஸ்கின் குடும்ப பின்னணி செல்வ வளம் மிக்கது என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அது தான் இல்லை. எலான் மஸ்கின் குடும்பத்தை நம்ம பார்த்தோன்னா எரோல் மஸ்க் என்கின்ற ஒரு பொறியியலாளருக்கும் மயா மஸ்க் என்கின்ற ஒரு மாடலுக்கும் முதல் குழந்தையாக பிறந்தவர் தான் நம்ம எலான் மஸ்க். இவருக்கு கிம்பல் அப்படிங்கிற ஒரு தம்பியும் டஸ்கோ அப்படிங்கிற ஒரு தங்கையும் இருக்கிறாங்க. இவ்வாறான எலான் மஸ்கின் 5 பேர் கொண்ட குடும்பம் ரொம்ப நாளைக்கு பிரகாசமாக இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா அது தான் இல்லை. எலான் மஸ்க் சுமார் 2 வயதாக இருக்கும் பொழுதே எலான் மஸ்கின் அம்மா அப்பா கருத்து முரண்பாடு காரணமாக விவாகரத்து பெறுறாங்க. இவ்வாறான ஒரு சம்பவம் எலான் மஸ்கின் 2 வயதிலேயே எலான் மஸ்கின் மனதை ரொம்ப பாதிச்சதுன்னு தான் நம்ம சொல்லலாம். விவாகரத்திற்கு பிறகு எலான் மஸ்க் அவருடைய இளமை கால வாழ்க்கையை தனது தந்தையோடு தொடர வேண்டிய ஒரு நிலை ஏற்படுது. எலான் மஸ்க்குக்கும் அவருடைய தந்தைக்கும் இடையிலான உறவு சுமூகமான முறையில் இருந்துச்சான்னு பார்த்தோம்னா அது தான் இல்லை. தந்தை போதைக்கு அடிமையாக இருந்தமையினால் எலான் மஸ்கை பெரும்பாலும் தந்தை கவனிக்கலன்னு தான் நம்ம சொல்லலாம். இவ்வாறு தந்தையினால் சரியாக கவனிக்கப்படாத எலான் மஸ்குக்கு உறுதுணையாக இருந்தது அவருடைய புத்தக வாசிப்பு மட்டுமே. பெரும்பாலும் அவர் ஐசக் அசிமோவின் ஃபென்டசிக் நாவல்களை தான் விரும்பி படிக்கக்கூடியவராக எலான் மஸ்க் இருந்திருக்காரு. வீட்டில் தந்தைக்கும் மகனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்குள்ள எலான் மஸ்க் என்ன செய்கிறாருன்னா அவருடைய ஸ்கூலை ஜாயின் பண்ணுறாரு. எலான் மஸ்க் பாடசாலையில் எவ்வாறான ஒருத்தராக இருந்திருக்காருன்னா அமைதியானவரும் திறமைசாலியாகவும் தான் எலான் மஸ்க் அவருடைய பாடசாலை காலகட்டங்களில் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எலான் மஸ்க் தனது கடந்த கால வாழ்க்கையினால் ரொம்பவும் மன உளைச்சலுக்கு ஆளான ஒரு நபராகவும் தான் எலான் மஸ்க் இருந்திருக்காரு. இதனாலே மஸ்க் சக மாணவர்களினால் கேலி கிண்டல்களுக்கு உள்ளாகுவது வழக்கமானது. ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த கேலி கிண்டல்கள்லாம் ஒரு படிக்கு மேலே போயிட்டு எலான் மஸ்க் தனது சக மாணவர்களினால் தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் இருந்த நாட்களும் எலான் மஸ்க் வாழ்க்கையில் இருந்திருக்கு. எலான் அந்த காலகட்டத்தில் கணினி மீது கொண்ட ஆர்வம் காரணமாக தனது 10 வயதிலே என்ன செய்கிறாருன்னா கணினி கோடிங்கை கற்று முடிக்கிறார். இவ்வாறு தனது 10 வயதில் கணினி கோடிங்களை கற்று முடித்த எலான் தனது 12வது வயதில் கணினி விளையாட்டு ஒன்றை உருவாக்குறார். இவ்வாறு உருவாக்கப்பட்ட கணினி விளையாட்டை $500 அக்காலகட்டத்தில் விற்பனை செய்துள்ளார். இதுதான் எலான் மஸ்கின் முதல் வருமானமாக சொல்லப்படுது. இவ்வாறு பாடசாலை படிப்பெல்லாம் முடிச்சுட்டு எலான் என்ன பண்ணுறாருன்னா தனது மேற்படிப்புக்காக எலான் மஸ்கின் தாயின் குடியுரிமையை பயன்படுத்தி கனடாவிற்கு போகிறார். கனடாவிற்கு சென்று அங்கு பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் பொருளியல் மற்றும் இயல்பியல் பாடங்களுக்கான பட்டப்படிப்பையும் முடிக்கிறார். தனது மேற்படிப்பை முடித்த எலான் அவரும் அவருடைய சகோதரரும் சேர்ந்து அந்த காலகட்டத்தில் Zip2 அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாங்க. இந்த நிறுவனத்தை சிறிது காலம் கழித்து என்ன செய்கிறாங்கன்னா கணிசமான விலைக்கு விற்பனையும் செய்கிறாங்க. அந்த காலகட்டங்களில் தான் கணினி வளர்ச்சி அடைகின்ற காலகட்டம்னு நம்ம சொல்லலாம். பின் கணினியின் வளர்ச்சியை கணிசமாக அவதானித்த எலான் என்ன செய்கிறாருன்னா
இணையத்தின் மூலம் பண பரிவர்த்தனைகளை செய்யக்கூடிய நிறுவனம் ஒன்றை உருவாக்குறாரு. இந்த நிறுவனம் தான் எதுனா, இந்த நிறுவனம் என்னன்னா நம்மளுக்கெல்லாம் ஃபெமிலியரான பேபால் நிறுவனத்தை எலான் மஸ்க் உருவாக்குறாரு. பேபால் நிறுவனம் தொடங்கி சிறிது காலம் கழித்து எலான் மஸ்க் என்ன செய்கிறாருன்னா, பேபால் நிறுவனத்தை ஈபே நிறுவனத்திடம் $180 மில்லியன் விற்பனை செய்கிறார். இவ்வாறு பேபால் நிறுவனத்தை விற்று கிடைத்த $180 மில்லியன் தனது கனவு நிறுவனங்களான ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தில் $100 மில்லியன் முதலீடாகவும், அடுத்ததாக எலக்ட்ரிக் கார் உற்பத்தி நிறுவனமான டெஸ்லாவில் $70 மில்லியன் அடுத்ததாக $10 மில்லியன் என்ன செய்கிறாருன்னா சோலார் சிட்டி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்திலையும் முதலீடு செய்கிறார் எலான் மஸ்க். இவ்வாறு தனது முதலீடுகளை மேற்கொண்ட எலான் மஸ்க் முதலாவது கட்டமாக என்ன பண்ணுறாருன்னா, அவர் கனவு நிறுவனமான ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்திற்கு தேவையான ராக்கெட்களை கொள்வனவு செய்கிறதுக்காக எலான் மஸ்க் எங்கே போகிறாருன்னா ரஷ்யாவை நோக்கி போகிறார். ரஷ்யாவுக்கு போயிட்டு ரஷ்யாவில் இருக்க ராக்கெட் பொறியியலாளர்களை சந்தித்து அவர் ராக்கெட்களை பேரம் பேசுகிறார். பேரம் பேசக்குள்ள அங்கே இருக்க பொறியியலாளர்கள் எலான் மஸ்க் முன்னுக்கு வச்ச ஒரு ராக்கெட்டின் விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. எலான் மஸ்க் என்ன செய்கிறாருன்னா ரஷ்யாவில் இருந்து புறப்பட்டு அமெரிக்காவிற்கு வரார். வந்த எலான் மஸ்க் ராக்கெட் சம்பந்தமான அதிகப்படியான புத்தகங்களை படிக்கிறார். அப்போ தான் எலான் மஸ்க்கு ஒரு சிந்தனை உருவாகுது. ஏன் நாம் ராக்கெட் பாகங்களை நம்ம உருவாக்கக்கூடாது? ராக்கெட் பாகங்களை வெளியே இருந்து கொள்வனவு செய்கிறனால தான் ராக்கெட்டை உருவாக்குறதுக்கான செலவு அதிகமாக இருக்குது. இதனால் நம்ம ராக்கெட் பாகங்களை நாமளே உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு எலான் மஸ்க் வரார். இதன் காரணமாக எலான் மஸ்க் என்ன செய்கிறார்னா, நாசாவில் பணிபுரிகிற ராக்கெட் பொறியியலாளர்களை அவருடைய ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தில் பணியமர்த்தி இரவு பகலாக உழைத்து முதலாவது ஃபால்கன் 1 அப்படிங்கிற ஒரு ராக்கெட்டை உருவாக்குறாங்க. அந்த ஃபால்கன் 1 ராக்கெட்டும் என்ன செய்யுதுன்னா உடைந்து சிதறுகிறது. தனது முயற்சியை கைவிடாது இரண்டாவது முறையாகவும் எலான் மஸ்க் என்ன செய்கிறாருன்னா ஃபால்கன் 2 அப்படிங்கிற ஒரு ராக்கெட்டை உருவாக்குறாரு. அதையும் உருவாக்கி விண்ணில் செலுத்தும் பொழுது அதுவும் சில மணி நேரங்களுக்கு பிறகு என்ன செய்யுதுன்னா உடைந்து சுக்குநூறாகுது. தொடர்ந்தும் தனது முயற்சியினை கைவிடாது எலான் மஸ்க் என்ன செய்கிறாருன்னா மீண்டும் ஃபால்கன் 3 அப்படிங்கிற ஒரு ராக்கெட்டை உருவாக்குறாரு. இந்த ராக்கெட்டும் அவருக்கு தோல்வியை தான் கொடுக்குது. இவ்வாறு தொடர்ச்சியாக தோல்விகளை சந்திச்சுக்கிட்டு இருந்த எலான் மஸ்க் அந்நேரத்தில் எலான் மஸ்க் நாசாவிடம் இருந்து ஒரு மெசேஜ் ஒன்று கிடைக்குது. நாசாவிடம் காணப்படக்கூடிய சேட்டலைட்களை எலான் மஸ்கின் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தில் உருவாக்கப்படுற ராக்கெட்கள் மூலம் விண்ணிற்கு செலுத்தணும் அப்படிங்கிறது. நாசாவிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற ஒரு வாய்ப்பு எலான் மஸ்க்கு கடைசியான ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம். அப்போ எலான் மஸ்க் என்ன செய்கிறாருன்னா தனது குழுவுடன் சேர்ந்து இரவு பகலாக கஷ்டப்பட்டு என்ன செய்கிறாருன்னா ராக்கெட் உருவாக்குறார். உருவாக்கின எலான் மஸ்க் வெற்றிகரமாக நாசாவின் சேட்டலைட்களை ஏந்திய ஃபால்கன் 1 அப்படிங்கிற ஒரு ராக்கெட் விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்படுது. இதன் விளைவாக எலான் மஸ்க் என்ன கிடைக்குதுன்னா, நாசாவிடம் இருந்து சுமார் $1.8 பில்லியன் நாசாவிடம் இருந்து எலான் மஸ்க்கு ஒரு ஒப்பந்தம் மூலம் கிடைக்கப்பெறுது. இவ்வாறான தொடர் தோல்விகளுக்கு பிறகு தற்பொழுது தான் எலான் மஸ்க் என்ன செய்கிறாருன்னா அவருடைய வெற்றிகளை சுவைக்க ஆரம்பிக்கிறார். காணப்படுற நிறுவனங்களும் அதன் பெருமதியும். முதலாவது ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம். விண்வெளி ஆய்வுகளுக்காக ராக்கெட்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் மதிப்பு பார்த்தோன்னா எவ்வளோன்னா $150 பில்லியன் ஆகும். இரண்டாவது டெஸ்லா. சூழலுக்கு இசைவாக்கம் அடையக்கூடிய எலக்ட்ரிக் கார்களை உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் டெஸ்லா. டெஸ்லாவின் சொத்து மதிப்பு பார்த்தோம்னா சுமார்
$720 பில்லியன் அமெரிக்கன் டாலர்களாகும் தற்போதைய நிலைப்படி. மூன்றாவது ட்விட்டர் நிறுவனத்தின் மதிப்பு சுமார் 15 பில்லியன் அமெரிக்கன் டாலர்களாகும். நான்காவது த போரிங் கம்பெனி, இதன் மதிப்பு பார்த்தோம்னா சுமார் 5.7 பில்லியன் அமெரிக்கன் டாலர்களாகும். ஐந்தாவது பார்த்தோம்னா நியூராலிங்க் சொத்து மதிப்பு பார்த்தோம்னா 5 பில்லியன் அமெரிக்கன் டாலர்களாகும். இது மட்டும் இல்லாமல் எலான் மஸ்க்கு அதிகப்படியான நிறுவனங்கள் இன்னும் இருக்குது. எலான் மஸ்கின் வாழ்க்கை வரலாற்றை நான் படிக்கக்குள்ள நான் கற்றுக்கிட்ட பாடம் என்னன்னா, எத்தனை முறை தோத்தாலும் தனது முயற்சிகளை கைவிடாது உழைச்சி கொண்டே இருந்தோம்னா நாமளும் ஒரு நாள் வெற்றியை சுவைக்கலாம். எலான் மஸ்க் மூலம் நீங்கள் கற்றுக்கிட்ட பாடத்தை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கனையும் உள்ள போட்டுக்குங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.